ஹாய்டா. இன்னைக்கு நம்ம கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். கீரை பொரியல் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு வாங்கி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு இல்லை. இது வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டு வாங்கி இந்த ஒரு கட்டு ஃபுல்லாக நீங்களே தான் சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் அயன் கண்டென்ட் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லது பிசிஓடிக்கு. வெயிட் லாஸ் நல்லா ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா உரிச்சிட்டேன். உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு கட்டு ஃபுல்லாக உரிச்சதுல இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மண் நிறையா இருக்கும் இதில். ஸோ என்ன பண்ணுறோம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் காஞ்ச மிளகாய், பூண்டு, இது வந்து நான் காட்டிருக்க அளவு வந்து இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இந்த அளவு அரைச்சா போதும். நல்ல ஒரு கொரன்னு, ரொம்ப நைஸாக வேணால் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வானிலையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை நம்ம போட்டுடலாம். போட்டுட்ட பிறகு இது கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீரையை வந்து மொத்தமாக இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா அந்த ஹீட்டுக்கு வந்து நல்லா சுருங்கும், தண்ணியெல்லாம் போயிட்டு. நான் உப்பு போட மறந்துட்டேன், நீங்கள் போட்டுருங்க. கீரை எப்பவுமே சமைக்கும்போது மூடி போட்டு சமைங்க. அப்போ தான் வந்து அதோட சத்துக்கள் எல்லாம் அதிலே இறங்கலைன்னா நீராவியாக வந்து வெளியாக கன்வெர்ட் ஆகிட்டு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா சுண்டிட பிறகு நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். கரண்டியால் ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் இதாகணும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வருது. ஸோ நல்லா நீங்கள் அந்த தண்ணி வந்து சுண்ட நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிட்ட பிறகு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவு பதத்தில் நம்ம அதை ப்ரெஸ் பண்ணால் இது வந்து எண்ணெய் ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வெளியே வராத அளவுக்கு நீங்கள் அதை குக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இது கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஹெல்த்தியான கீரை பொரியல் ரெடி.